வாங்க நம்ம போய் சோளத்தட்டு ஓடிக்கலாம். வாங்க சோளக்கொல்லி வந்தாச்சு. இது பண்ணிக்கு நம்ம வலை கட்டணத்து இது. ஆனால் அதையும் தாண்டி பண்ணி போய் அடிச்சிச்சு. 3 லேயர் கம்பி வேற போட்டிருக்கோம். இதில் கம்பி போட்டுருக்கு, வலை கட்டியிருக்கு. அதை தாண்டி பண்ணி போய் சோளத்தை காலி பண்ணியிருக்கு. இப்போ நம்மளுக்கு சோளத்தட்டை வரைக்கும் ஆள் வர மாட்டாங்க. அதனால நாங்களே வெட்டிகிட்டு இருக்கோம். கொஞ்சம் வெட்டிட்டு மேத்துண்டு வெட்டிட்டோம். இன்னும் இதெல்லாம் வெட்டணும். வெட்டினா தான் சோளம் ஒடிக்க வருவான்றாங்க. அதனால நாமளே பார்த்த வச்சு வலையை லூஸ் பண்ணிட்டு தான் இந்தாண்ட போகணும். இல்லை இதில் வேற முளையாத வேற இருக்குது. இதில் சோளமும் இல்லை, ஒன்றும் இல்லை. இதை பாருங்க, லைட்டு ரொம்ப லாஸ் ஆகிடுச்சு நம்மளுக்கு. எல்லாமே அது போச்சு. இதெல்லாம் சோளமே இல்லை. இதில் நம்ம எங்கே ஒன்றுமே கிடைக்காது. லைட்டாக இங்கே ஏன் வெட்டுறோம்னா சோளத்தை இங்கே தான் கொட்டணும். அப்போ தான் இந்த துண்டு சோளத்தை கொட்டினா தான் கொஞ்சம் வண்டி அடிக்க ஈஸியாக இருக்கும். அதனால இந்த நடுமத்தில் வெட்டுறோம். அந்த சைடு கொஞ்சம் தாரை வெட்டியிருக்கு. அதே போல் இதெல்லாம் வெட்டணும். வெட்டி மடிக்கணும். சோளத்தை எடுத்தால் தான் மடிக்க முடியும். நாளைக்கு வர சொல்லியிருக்கேன் ஒரு 5 பொண்டுக்குள்ளே. என்ன பண்ணுவாங்களோ தெரியல. கையால் ஒடிக்க முடியல, எல்லாம் காஞ்சி போச்சு. அதனால் சோளம்லாம் அந்த அளவுக்கு திடம் கிடையாது. எடுத்துருக்கியா? இருக்கு. சோளம்லாம் திடம் இல்லை அந்த அளவுக்கு. பாருங்கள், எல்லாம் நாக்காக இருக்குது. சோளமும் திடம் இல்லை, பொண்டுன்னு வரமாட்டாங்க. ஆளுக்கூலி அதிகம். இதில் நம்ம இப்போ எல்லாமே நம்மளேன்றதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பயிர் வைக்கவும் செய்ய பாருங்கள். இதில் என்ன தான் சோளம் இருக்குது, சோளமே இருக்காது கொடுக்குது. இதில் ஒவ்வொன்று தான் இருக்குது. இதில் பருப்பு எந்த இதில் போல் கிடச்சின்னா நம்மளுக்கு என்ன லாபம்லாம் ஒன்றும் வரல. இதில் நாளைக்கு பொண்டு அவங்க கூலி எவ்வளோ கேட்பான்னு தெரில. 5 ஆள் சொல்லியிருக்கு. வந்துட்டு தான் சொல்லுவாங்க அவங்க எவ்வளோ வருது எவ்வளோ போகுதுன்னு. ஒரு பயிர் வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குதுங்க. இதில் பண்ணி வேற திட்டா பண்ணி அடிச்சிருச்சாங்க. உள்ளரெல்லாம் மாத்திரம் திட்டா பண்ணி அடிச்சு வச்சிருக்கு. இதே பாருங்க, பண்ணி இதே போல் தான் கனமா இடத்துல அடிச்சிருக்கு. அதெல்லாம் உள்ளரெல்லாம் அதிகமாக அடிச்சிருக்கு. இந்த இடம் தான் கொஞ்சம் கம்மி. அந்த சைடெலாம் அதிகமாக அடிச்சிருக்கு பண்ணி. தட்டு ஒடிச்சிட்ருக்கு ரொவண்டு. இங்கே தார் பாய் போட்டுன்றதுக்காக கொஞ்சம் ஒடிச்சிருக்கேன்.